கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற நாமத்திலே எக்ஸோடஸ் இசை ஊழியங்கள் சார்பாக ஹெலன் ஜோஷ்வா உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் நாம தெரிந்து கொள்ள போகிற இன்னொரு கீர்த்தனை கண்டேன் என் கண் குளிர. இந்த பாடலின் ராகம் பியாகு, தாளம் ஏகதாளம். இதன் ஆசிரியர் ராவ் சாஹிப் அப்ரஹாம் பண்டிதர், ஊர் தஞ்சாவூர், காலம் 1859 1919. இசை இலக்கியத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகின்ற இவர் 96 பாடல்களை எழுதியிருக்கின்றார். லூக்கா 2:28 சொன்ன மாதிரி ஆலயத்துல முதலில் கண்ட சியோன் எப்படி குழந்தை இயேசுவை கையில ஏந்தி கொண்டு பாடினாரோ அப்படியாக இந்த பாடல் அவர் பாடின எப்படி இருக்குமோ அது அப்படியே வடிவமைச்சிருக்கின்றார். கண்டேன் என் கண் குளிர, கர்த்தனை இன்று கண்டேன் என் கண் குளிர என்று அழகாக பாடியிருக்கின்றார். அனுப்பல்லவியில பார்க்கும் பொழுது கொண்டாடும் விண்ணோர்கள் கோமானை கையில் ஏந்தி என்று சொல்லி வானுலகத்தோர் போற்றி புகழ்ந்திரும் கோமானே அரசனே என்று என் கையிலே தூக்கி கண்டேன் என்று சொல்லி அழகாக பாடுகின்றார். அது மாத்திரமல்ல, சரணங்கள்ல பார்க்கும்போது முதலாம் சரணத்துல உற்றோருக்கு உயிர்த்தரும் உண்மையாம் என் ரட்சகனே. உற்றோருக்கு உயிர்த்தரும் என்றால் பாவமுற்றவருக்கு சாகாது பிழைக்க தம் உயிரை அளிக்க வந்த மீட்பரை கண்டேன் என்று பாடுகின்றார். இரண்டாம் சரணத்துல பார்க்கும் பொழுது தேவாதி தேவனை தேவசேனை, தேவாதி தேவனை கடவுளுக்கெல்லாம் கடவுளை, தேவசேனை என்றால் வானுலகத்தில் இருக்கக்கூடிய வான தூதர்கள், சேனையாக நிற்கக்கூடிய அந்த தேவ தூதர்கள் ஓயாது ஸ்தோத்தரிக்கின்ற ஒப்பு நிகரற்றவனே, எதுக்குமே ஒப்புமில்லாத, ஒப்புமைப்படுத்தப்பட முடியாத அந்த பாலகனை என்று சொல்லி அவரை பாடுகின்றார்கள். மூன்றாவது சரணத்துல பாவேந்தர் தேடி வரும் பக்தர் பரனை, ஆவேந்தர் அடித்தொழும் அன்பனை என் இன்பனே. பாவேந்தர் படிப்புல, ஞானத்துல, அறிவில சிறந்த ஞானியர்கள். ஆவேந்தர் என்றால் மேய்ப்பர்கள், ஆடுகளை மாடுகளை மேய்க்கின்ற அந்த மேய்ப்பர்கள். அடித்தொழும் பாதங்களை வணங்கும் அன்பனை இன்பனை நான் கண்டேன் என் கண் குளிர என்று பாடுகின்றார். நான்காவது சரணத்துல பார்க்குமானால் முத்தொழில் கர்த்தாவாம் பிறத்தல் வாழ்வித்தல் அழித்தல் என்கின்ற 3, அழித்தல் என்று சொல்ல முடியாது, மறித்தல் என்று சொல்லலாம். அந்த 3 தொழில்களையும் பார்க்கின்ற ஆண்டவன் என்று சொல்லி அவர் புகழ்கின்றார். இத்தரை மீட்க இவ்வுலகினின்று மீட்டெடுத்த நத்தி வந்த என்றால் விரும்பி வந்த மன்னவனே நான் கண்டேன் என் கண் குளிர என்று பாடுகின்றார். ஐந்தாவது சரணத்துல பாத்தீங்கன்னா மண்ணோர் இருள் போக்கும் மாமணியை விண்ணோடு வேண்டி நிற்கும், விண்ணவர் வேண்டி நிற்கும், விண்ணோரும் வேண்டி நிற்கும் என்று பாடுகிறார். விண்ணோரும் வேண்டி நிற்கும் விண்மணியை கண்மணியை என்று பாடுகின்றார். மண்ணோர் இருள் போக்கும் மாமணியை என்றால் உலகத்தாரின் மனதில் உள்ள இருளை போக்குகின்ற மாமணி என்று கூறுகின்றார். விண்ணோரும் வேண்டி நிற்கும் விண்மணியை கண்மணியை என்று அழகாக அடுக்கு சொற்றொடர்களை வைத்து பாடுகின்றார். மாமணி, விண்மணி, கண்மணி என்று ஆண்டவர் எப்படியெல்லாம் பாடி ஒரு சந்தோஷப்படுத்தணுமோ, ஒரு குழந்தையை எப்படியெல்லாம் நம்ம தாளாட்டுவோமோ அவ்வளோ அழகா அந்த வரிகளை அமைத்து இந்த ஆசிரியர் நமக்கு அடுக்கு தொடர்களால் அந்த கீர்த்தனையை பாடியிருக்கின்றார். ஆறாவதாக அண்டினோர்க்கு அன்புருவாம் ஆரணனை, கண்டோர்கள் களி தீர்க்கும் காரணனை ஆரணனை என்று பாடுகின்றார். அன்பு உருவாம் என்றால் அன்பே உருவான, ஆரணனை என்றால் படைத்தவனை, கண்டோனை அவரை கண்டு கொண்டவனை, களி தீர்க்கும் துன்பம் தீர்க்கும், துன்பம் தீர்ப்பதற்கு காரணமானவனை, பூரணைப்படுத்துபவனே என்று சொல்லி இங்கும் ஆரணனை காரணனை பூரணனை என்று அழகிய அடுக்கு சொடர்களால் பாடி மகிழ்கின்றார் ஆசிரியர். அடுத்தது கடைசியாக அன்னையாம் கன்னியும் ஐயனுடன் முன்னறியா மாப்பசுவின் புல்லணையில் உன் அழகை கண்டேன் என்று பாடுகின்றார். கன்னி மரியாகிய அந்த மரியாளோடு ஐயனை என்றால் யோசேப்புவை அப்படி ஐயன்னு சொல்றாரு. அடுத்தது முன்னறியா, இருவரும் கல்யாணத்துக்கு முன்பாக ஒருவர் அறியாதவர்கள் என்று சொல்லி அவர்களை பாடுகின்றார். அதோடு கூட முன்னறியா பசுவின் புல்லணையிலே இந்த அழகிய பாலகனை நான் கண்டேன் என்று சொல்லி அழகாக ஒரு வரியிலும் அழகை கூட்டி அந்த குழந்தையை எப்படி நம்ம எப்படியெல்லாம் கொஞ்சுவோமோ அவ்வளவு அழகாக கொஞ்சி இந்த பாடல்களை எழுதியிருக்கின்றார். இந்த நாட்களிலே
இந்த பாடல்களை பாடி அந்த இயேசு பாலகனை நாம் மகிமைப்படுத்துவதோடு இந்த கீர்த்தனைகளை பாடி பரமனை புகழ் சாற்றி வாழ்வோமாக. நன்றி, வணக்கம்.